நம்முடைய பிசில ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுமே அதுக்கு ப்ராப்பரான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது. நீங்க உங்களுடைய பிசில ப்ராப்பரான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நிறைய விதமான ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்கிரீன் எரர் இது போல நிறைய வரும். லேப்டாப்லயும் சரி பிசிலயும் சரி டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு நிறைய விதமான டூல் இருக்கு. பட் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா AMD கிராபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய லேப்டாப்ல உங்களுக்கு அதனுடைய எக்ஸாக்ட் மாடல் தெரியினாலும் பரவாயில்ல, AMD மட்டும் தெரிந்தால் போதும் நம்மளால அதனுடைய கிராபிக்ஸ் டிரைவரை அபிஷியலா இன்ஸ்டால் பண்ண முடியும். எந்த விதமான தேர்ட் பார்ட்டி டூலும் இல்லாம நம்ம இப்படி இதன் மூலமா இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அபிஷியலான டிரைவர் நம்முடைய லேப்டாப்புக்கான லேட்டஸ்ட் டிரைவரை பக்காவா நம்முடைய லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களால VGA டிரைவர் அதாவது கிராபிக்ஸ் டிரைவர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். வேற எந்த டிரைவரும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. நான் ஸ்பெஷலா இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா VGA டிரைவர் கரெக்டா இன்ஸ்டால் பண்ணாம ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருதுன்றதான். இந்த வீடியோ மேக் பண்ணது கூட பாத்தீங்க அப்படின்னா Lenovo E4125 மாடல் தான். பட் இருந்தாலும் நான் 6 வெவ்வேறு விதமான கிராபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. பட் ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் தான். இது Lenovo E4125 லேப்டாப். மேக்ஸிமம் உங்களுடைய சிஸ்டம்ல என்ன ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போலதான் கிராபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. ஒரு சில லேப்டாப்ல AMDனா AMDயோடதும், இன்டெல்னா இன்டெல், NVIDIA இந்த மாதிரி கிராபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய பிசில இல்ல உங்களுடைய லேப்டாப்ல என்ன மாதிரியான கிராபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் AMD மட்டும்னா தான் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். இது ரொம்பவுமே ஆட்டோமேட்டிக்கான ஒரு மெத்தட் தான். நீங்க வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட மேக்ஸிமம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இது பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அந்த வெப்சைட். அப்படி இல்லைன்னா நீங்க இதை கூகுள்ல சர்ச் பண்ணியும் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இதை ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நம்மளுடைய டைம் சேவ் பண்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. இது .exe ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம டிரைவரை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பிசில நெட் கனெக்ட் பண்ணிருக்கணும். நெட் கனெக்ட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய இந்த .exe ஃபைலை ரன் as admin கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு நார்மலா எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போலதான் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிள் தான், ரொம்பவுமே கஷ்டமானதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிப்போம். அவ்வளவுதான், நம்மளுக்கு சிம்பிளா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்டேட் பண்ண போறோம். அதாவது இந்த சிஸ்டம்ல என்ன கிராபிக்ஸ் டிரைவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அப்டேட் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு நீங்க இதுல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டால் பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இது டவுன்லோட் ஆகக்கூடிய ஸ்பீடு எல்லாமே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தே இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி AMD கிராபிக்ஸ் டிரைவர் எல்லாமே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ இந்த லேப்டாப்ல சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு கிராபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுவோம். டிரைவர் மேனேஜரை ஓபன் பண்ணி செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் அடிஷனல் ஆட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான லேப்டாப்புடைய டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். மவுஸோட ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த AMD ரேடான் சாஃப்ட்வேர்னு இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல டெக் கைடுகளுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.